இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் அதிகம் பதிவாகும் மாநிலங்களில் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக முதலிடத்துல இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, என்ன காரணம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சாலைகள் மோசமாக இருக்கா அல்லது வாகன ஓட்டிகளின் தவறா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இவ்வளோ விபத்துகளுக்கும் ரோடு மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக வாகனங்கள் ஓடுற மாநிலங்களில் ஒன்றா இருக்குது. அதனால் ஏன் விபத்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேகம். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அதிகமான விபத்துக்கு மெயின் ரீசனே இந்த அதிவேகம் தான். அவசரம், நிறைய பேர் காரணத்துக்காக வேகமாக போகிறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு த்ரில்லிங் வேணும் அப்படின்னு வேகமாக போகிறாங்க. ஒரு சில நிமிடத்தை மிச்சப்படுத்த சில பேர் வேகமாக போகிறத பார்க்க முடியுது. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா வேகமாக போகிறத விட ஆவரேஜ் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஹைவேல போகக்கூடிய ஒரு கார் ஓட்டுநர் 140 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகிறாரு அப்படிங்கும் போது, ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கும் போது அவர் எவ்வளோ நேரம் அந்த 140 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது யோசித்து பார்க்கணும். ஸோ குறைந்தது ஒரு 30 செகண்டு கூட அவரால் அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி போக முடியாது. ஏன் அப்படின்னா ரோட்டில் போகக்கூடிய மற்ற வாகனங்கள் பார்த்திங்கன்னா என்ன வேகத்தில் போகிறாங்களோ, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ரக்கை இன்னொரு ட்ரக்கு, அதாவது ஒரு லாரியை இன்னொரு லாரி ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருப்பார், இன்னொரு லாரி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 55 கிலோமீட்டர் வேகத்தில் அவரை ஓவர்டேக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஓவர்டேக் செஞ்சு நமக்கு வழிவிடுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-2 நிமிடங்கள் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் 140 கிலோமீட்டர் ஸ்பீடை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல போக முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹை ஸ்பீடில் போகிறத விட ஆவரேஜ் ஸ்பீடை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தை குறையாமல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து குறைந்தது ஒரு 95 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருப்பீங்க. அதாவது ஒரு அதிகமான வேகத்தில் போய் உடனே பிரேக் அடித்து போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆவரேஜான ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகணும். அது எப்படி போகிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் முன்னால் கண்டிப்பாக ஒரு 2 லாரி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம அந்த இடத்துல பிரேக் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கும் போது கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் முன்னாலேருந்தே உங்கள் ஆக்சிலரேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டிங்கனாவே வண்டி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட போய் பிரேக் அடித்து அந்த வண்டியில் நீங்கள் கியர் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கேருந்தே பிரேக்லேருந்து நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கும்போது ஒரு 200 மீட்டர் ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டு இருந்த ஸ்பீடை விட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-70 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஓவர்டேக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பண்ணக்கூடிய டைமிங் குறையும். ஸோ இதனால் ஆவரேஜ் ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி போகும்போது தான் நீங்கள் ஒரு இடத்த குயிக்காக ரீச் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு 140 150ன்னு போகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கும் சேஃப் கிடையாது, ரோட்டில் போகிற மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் அது சேஃப்டியே கொடுக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பயன்பாடு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டும்போது கால் வந்தால் எத்தனை பேர் அதை வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். 2 வீலரில் போனாலும் சரி, கார் ஓட்டிகிட்டு போனாலும் சரி, அப்படியே ஃபோன் எடுத்து ஒரு கையில் பேசிட்டு போகிறது. ஏன் பேசுனா என்ன தப்பு அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. எப்போவுமே ரோட்டில் வண்டியை ஓட்டும்போது கவனம் அப்படிங்கிறது ரோட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஃபோன் பேசிகிட்டே ஓட்டும்போது ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுல மட்டும்தான் மைண்டு போகுமே தவிர ரோடை சரியாக பார்த்து மைண்டு வேலை செய்யாது. அப்படியே சரியாக பார்த்தாலுமே சரியான இடத்துல இண்டிகேட்டர் போட மறப்பீங்க, தேவையில்லாத இடத்துல பிரேக் அடிப்பீங்க, பின்னால் வர வண்டியை சரியாக பார்க்காம திரும்புவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக வண்டியை ஓட்ட மாட்டீங்க. அதுவும் சில பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு கூட வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ரோட்டில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமே கவனக்குறைவு தான். ஒரு செகண்டு கவனம் சதறி போனாலும் அடுத்த செகண்டே விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராங் ஓவர்டேக்கிங். இது நடக்காத ரோடே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2-வே ரோட்டில் எதிரில் வர வண்டியை கொஞ்சம் கூட கவனிக்காமல், அவங்கள மதிக்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஏறி போய் ஓவர்டேக் பண்ணி போகிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. 2-வே ரோட்டில் எதிரில் என்ன வண்டி வருதுன்னே கொஞ்சம் கூட அக்கறம் இல்லாமல் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க.
அதாவது ஆப்போசிட்டில் தப்பாக ஏறி வரவன் சேஃபாக போயிடுவான், ஆனால் சரியான ரோட்டில் வந்தவன் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிருப்பான். இது நிறைய இடங்களில் கண்டிப்பாக நடக்குது. ஒரு வாரத்தில் 10 ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த மாதிரி ஆப்போசிட் ரோட்டில் ஓவர்டேக் பண்ணி போகிறதுனால நடக்குது. அதுவும் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறுகளில் வந்து அடிக்கடி ஈடுபடுறதா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த தனியார் பஸ் ஓட்டுநர்களுக்குமே இதே தவறை தான் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதோ இல்லையோ அதை பார்க்காமையே வந்து ஏறி போகிறாங்க. அதுவும் ஆப்போசிட்டில் வரவங்க நின்று வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. மேலும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர வாகனங்களுக்கு கொஞ்சம் கூட இடமே இருக்காது. அப்படி இருக்கும் போதும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கூட மைண்டில் கண்டுக்காம தான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்னால பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 10 விபத்தாவது வந்து கண்டிப்பாக வந்து இந்த 2-வே ரோட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னமும். ஸோ 2-வே ரோட்டில் ஏறி போகிறதுனாலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டுகள் வந்து பதிவாயிருக்குது, ஏகப்பட்ட உயிரிழப்புகளும் நடந்திருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடிபோதையில் வாகனத்தை ஓட்டுவது. மது போதையில் வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டு ரோட்டில் நல்லா வரவனையும் கொண்டுட்டு போயிடுறாங்க. மதுவை ஒழிக்க முடியாது, ஏன்னா அது அரசாங்கத்தோட முதுகெலும்பாக மாறிப்போச்சு. அதை குடிக்கிறவங்களையும் திருத்த முடியாது. ஆனால் அதை குடிச்சிட்டு ரோட்டில் வண்டியையும் ஓட்டிகிட்டு வருவாங்க, அவனுங்களால பல உயிர் போயிருக்குது. போதையில் இருக்கும்போது எதுவுமே ஸ்டேபிளாக தெரியாது, அப்புறம் எப்படி வண்டியை மட்டும் ஸ்டேபிளாக ஓட்ட முடியும்? ஸோ மது போதையில் வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறதுனால ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. இது ரோட்டில் போகிற அப்பாவி மக்களுமே இதில் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு போகும்போது சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னி பஸ் எல்லாம் புக் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த ஆம்னி பஸ்ஸை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களே வந்து மது போதையில் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து நிறைய இடங்களில் ஆம்னி பஸ் ஓட்டக்கூடிய டிரைவருக்கு வந்து ஃபைனை போட்டு அவங்கள வந்து வேறு டிரைவர்ஸை வச்சு மாற்றி அமைச்சு மறுபடியும் பஸ் எடுக்க வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறும் போது இதை பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் எல்லாம் இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறதே நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ மது போதையில் வாகனத்தை ஓட்டுறதுனாலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி காரணங்களால் கண்டிப்பாக தமிழ்நாடு எப்போவுமே வந்து விபத்து நடக்கிறதுல முதலிடத்துல தான் இருக்கும். ஸோ ஒன்று மதுவை ஒழிக்கணும், அல்லது மது அருந்தி வாகனத்தை ஓட்டிகிட்டு வரவங்கள நிறுத்த முயற்சிகள் எடுத்தே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாதது. 2-வீலரில் போகிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் தூரம் தானே போகிறோம், எதுக்கு ஹெல்மெட் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் தூரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வெறும் 30 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது பின்னால் வந்த லாரி மோதி சக்கரத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ரோட்டில் போகிற நிறைய 2-வீலர் ஓட்டுறவங்க ரொம்ப அலட்சியமாக பின்னாடி வர வாகனங்களை பார்க்காம கவனக்குறைவாக போகிறதுனால நிறைய பேர் சாலை விபத்தில் உயிரிழந்து போகிறாங்க. சில பேர் ஹெல்மெட்டை வெறும் ஃபைன் அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து தலையில் போட்டுட்டு யூஸ் பண்ணுறாங்க, மீதி நேரங்கள்லாம் வண்டியில் மாட்டி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காதீங்க. மேலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடுறாங்க, ஆனால் அந்த ஹெல்மெட்டில் இருக்க அந்த ஸ்ட்ராப்பை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து அந்த பெல்ட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கீழே விழும்போது ஃபஸ்ட்டு ஹெல்மெட் தான் தலையிலேருந்து கழுந்துட்டு போகும். அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஹெல்மெட் போட்டால் கண்டிப்பாக உயிர் பிழைப்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த பெல்ட்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கான சேஃப்டி வந்து உறுதிப்படுத்தப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட், இந்த சீட் பெல்ட் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய வாகன ஓட்டிகள்கிட்ட நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து சீட் பெல்ட் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலான சாலை விபத்துகளில் 4 சக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடிய நிறைய நபர்கள் இறந்து போகிறதுக்கு 90% காரணமே இந்த சீட் பெல்ட் போடாமல் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது தான். அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், ஆனாலுமே இன்னமும் பயன்படுத்தாமல் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்பும் சேர்த்து தான் அதே 80 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு போகும். ஸோ சடனாக ஒரு இம்பேக்ட் நடக்கும்போது கார் போய் இன்னொரு ஆப்ஜெக்டில் மோதும் போது காரோட வேகம் ஒரு நொடியில் 80 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 0 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து சேரும். ஆனால் அந்த டைமில் நம்ம பாடி முன்னோக்கி தூக்கி வீசப்படும். ஸோ அதை தடுக்க தான் சீட் பெல்ட் வந்து நம்மளை இழுத்து பிடிச்சி காப்பாற்றும். ஸோ சடன் இம்பேக்ட் ஆகும்போது நம்ம உடம்பும் தலையும் முன்பக்கம் மோதாமல் இருக்க நம்மளை இழுத்து பிடிக்க தான் சீட் பெல்ட் பயன்படுது. ஆனால் இதில் வந்து ஏர்பேக் உள்ள வாகனமாக இருந்தால் சீட் பெல்ட் போடாமல் கண்டிப்பாக அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகக்கூடிய வேகத்திலேயே நிறைய பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து யாருமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக கார் டிரைவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சீட் பெல்ட் பயன்படுத்துங்க. பின்னால் உட்காரக்கூடியவங்க, பக்கத்தில் உட்காரக்கூடியவங்க எல்லாத்தையுமே சீட் பெல்ட் பயன்படுத்த அறிவுறுத்துங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எப்போவுமே சேஃப்டியை கொடுக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் போகிறது. ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, சடனாக லெஃப்ட்டில் திரும்புறதும் சடனாக ரைட்டில் திரும்புறதும் அந்த மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க. அதுவும் குறிப்பாக ஹைவேல ஸ்பீடாக போகக்கூடிய இடங்களில் அதிகமாக நடக்குது இந்த மாதிரி விபத்துக்கள் வந்து. ஸோ இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நம்ம எந்த திசையில் போகிறோம், எந்த பக்கம் திரும்புகிறோம் அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் நமக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன். ஸோ இதை ஒழுங்காக போட்டுட்டு போனாவே வந்து பல விபத்துக்களை வந்து தடுக்க முடியும். ஹைவேல போகும்போது நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு போகிறது, அதாவது நினச்சா லெஃப்டில் போகிறது, நினச்சா ரைட்டில் போகிறது, அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டுருப்பாங்க. ஸோ லேண்ட் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் போடாமல் நகர்ந்து போனால் விபத்துகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு ரோட்டில் திரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 மீட்டருக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது தான் பின்னால் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அதை பார்த்து நீங்கள் எந்த திசையில் போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் அவங்க நகர்ந்து போக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னால் வந்து அதாவது ஒரு வாகனத்துக்கு ரொம்ப முன்னாடி வந்து க்ளோஸாக வந்து இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஓட்டக்கூடிய டிரைவர் சீட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த இண்டிகேட்டர் போட்டது உங்களுக்கு தெரியாது. அந்த இன்ஜின் பானட் பகுதியே வந்து அந்த வண்டியோட இண்டிகேட்டரையே மறைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து வண்டிக்கு முன்னால் போய் இண்டிகேட்டரை போட்டுட்டு கட் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல விபத்துக்குள்ளாகி அங்கே உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க, நான் இண்டிகேட்டர் போட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாகனத்துக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் முன்னால் போய் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு வாகனத்துக்கு தெரியாத அளவில் போய் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு திரும்பினா கண்டிப்பாக அது வந்து பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே கரெக்டான இடத்துல கரெக்டான டைமிங்கில் இண்டிகேட்டர் போட்டு பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஐபீம் லைட்டுனால ஏற்படக்கூடிய விபத்துக்கள். நைட் டைமில் நடக்கக்கூடிய 70% விபத்துக்கு காரணமே இந்த ஐபீம் லைட்டு தான். வண்டியில் இருக்க லைட்டை ஐபீமில் போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய அதிக வெளிச்சம் தரக்கூடிய லைட்டுகளை வந்து முன்னாடி பம்பர்களில் செட் பண்ணிவிட்டு வரக்கூடிய கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹையர் வெளிச்சம், அதாவது ஒரு 4000 கெல்வின் 5000 கெல்வின் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சம் தரக்கூடிய பல்புகளை வந்து முன்னாடி வந்து பம்பரில் மாட்டிக்கிட்டு அதையுமே ரோட்டில் போட்டுட்டு வராங்க. முக்கியமாக சிட்டி ரோட்டுக்குள்ளேயே அந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டுகளெல்லாம் வந்து ஹைவேல நீங்கள் போட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக நடுவில் வந்து அந்த பூச்செடிகள்லாம் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடிய வாகனங்களில் ஓட்டிகிட்டு வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஒரு 2-3 செகண்டு வந்து கம்ப்ளீட் பிளைண்ட்னஸை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு ரோடு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளைண்ட்னஸை க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் யாராவது அந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணாலோ அல்லது முன்னாடி போகக்கூடிய வண்டி வந்து சடன் பிரேக் பண்ணாலோ அது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியாமல் அந்த இடத்துல பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா ஹைவேல போகிற வண்டிங்க ஒரு 10 செகண்டு கூட உத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான எல்இடி எக்ஸ்ட்ரா லைட்டை வந்து பம்பரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த லைட்டுனால ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஓட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையற்ற இடங்களில் ஐபீம் யூஸ் பண்ணுறதையும் ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறதையும் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டுட்டு போகிறதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாவே வந்து இங்கே பாதி விபத்துக்களை வந்து நம்மளால் குறைச்சிட முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது வண்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து வண்டி மேனுஃபேக்சரர் என்ன லைட்டு கொடுக்குறாங்களோ அந்த லைட்டை மட்டுமே பயன்படுத்துங்க. தேவையில்லாத இடங்களில் ஹைபீம் லைட்டை பயன்படுத்தாதீங்க. எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய பம்பரில் வைக்கக்கூடிய லைட்டுகளையும் இந்த ஆக்சிலரி லைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அதிக வெளிச்சம் தரக்கூடிய பல்புகளையும் கண்டிப்பாக எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்க கலக்கத்தில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது. நைட் டைமில் தூக்க கலக்கத்தில் நடக்கிற விபத்துக்கள் மட்டுமே 90% உயிரிழப்பில் தான் போய் முடியுது. ஸோ நைட் டைமில் தூக்க கலக்கத்தில் கண்டிப்பாக வாகனத்தை எங்கேயுமே ஓட்டிகிட்டு போகாதீங்க. நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டே டைமில் நல்ல ரெஸ்ட் எடுத்திருந்தால் மட்டும்தான் நைட்டு கண்ணு முழிச்சு வண்டியை ஓட்ட முடியும். இல்லைனா மைல்டு ஸ்லீப்புன்னு சொல்லக்கூடிய அந்த 2 to 3 செகண்டை வந்து லைட்டாக கண்ணசந்தினா கூட அது பெரிய விபத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே டே அண்ட் நைட்டில் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக டே டைமில் நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நைட் டைமில் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அல்லது நான் நைட் டைமில் விடிய விடிய வாகனத்தை ஓட்ட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டே டைமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது தான் ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியும். ஸோ தூக்க கலக்கம் சோர்வாக இருந்தால் கண்டிப்பாக வண்டியை ஓட்டிகிட்டு போகாதீங்க. ஓரமாக வண்டியை சேஃபாக நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்த பிறகு வண்டியை ஓட்டிகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து பயணிக்கக்கூடிய மற்ற அனைத்து வாகன ஓட்டிகளுக்குமே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா போதுமான இடைவெளி இல்லாமல் பயணிப்பது. அதாவது பைபாஸில் நடக்கக்கூடிய நிறைய விபத்துக்களுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த போதுமான இடைவெளி டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது. ஒரு வண்டியை ஒரு வாகனம் முன்னாடி போகுது அப்படின்னா ஒரு 10 கார்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை வந்து
ஒரு 3 to 4 ஃபீட் டிஸ்டன்ஸ் கூட இல்லாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது. ஸோ முன்னாடி போகக்கூடிய வாகனங்கள் யாராவது சடன் பிரேக் பண்ணால் நமக்கு பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டைமிங்கும் அந்த டிஸ்டன்ஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வண்டியை நம்ம சேஃபாக நிறுத்த முடியும். ஸோ இதை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி ஒரு வாகனம் போனால் அதை வந்து ஒட்டிக்கிட்டே இன்னொரு வாகனத்தை கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னால் போகிற வாகனம் ஏதாவது ஒன்று சடன் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி அது ஒரு பெரிய சங்கிலி தொடர் விபத்தாக மாறும். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் பிரேக் பண்ணி நிறுத்திடுவீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் அதை பார்த்து கரெக்டாக கவனமாக பிரேக் பண்ணி நிறுத்தினா மட்டும்தான் உங்கள் மேலே இடிக்காமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் பிரேக் பண்ணி நிறுத்திடுவீங்க, பின்னாலேருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் சேர்த்து தள்ளிட்டு போய் உங்களையும் அந்த இடிபாடுகளில் சிக்க வச்சிரும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி சங்கிலி தொடர் விபத்துக்கு காரணமே வந்து லைனாக ஒரு 10 வண்டிகளில் போய் உள்ளே புந்து கிராஸ் ஆகி போகிறது தான். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது இந்த மாதிரி ஒரு 10 கார்கள் லைனாக போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லைனை விட்டு நீங்கள் வெளியே வர்றது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா யாராவது ஒரு இடத்துல எந்த இடத்துலையாவது வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த விபத்தில் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா போதுமான இடைவெளி விட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாத ரோட்டில் பயணிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போகாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி விபத்துக்களை வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்த காரணங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் விபத்து அதிகமாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள். இதை மாற்ற அரசாங்கமும் நிறைய முயற்சிகள் முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே விபத்து இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் சொல்லப்பட்ட ஒரு மிஸ்டேக்கை கூட இல்லாமல் ரொம்ப பொறுப்பாகவும் சமூக அக்கறையோடவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போங்க. அதிவேகமாக போகாதீங்க, ஹெல்மெட் கட்டாயமாக பயன்படுத்துங்க, சீட் பெல்ட் கட்டாயமாக போடுங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகாதீங்க. ஸோ குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டிகிட்டு போகாதீங்க, ஓய்வு இல்லாமல் நீண்ட நேரம் வாகனத்தை இயக்கிட்டு போகாதீங்க. மலைப்பாதையில் பயணிச்சுட்டு போகும்போது ரொம்பவே கவனமாக போகணும். இரவு நேரங்களில் நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா பகல் நேரத்தை விட 3 மடங்கு ரொம்ப கவனமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். ஸோ இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய விபத்துக்குனால ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது. ஸோ எப்போவுமே வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களை சார்ந்து பயணிச்சுட்டு போகிறவங்களும் சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு ரோடு பயணத்தில் வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது ஒரு ஈகோவை காமிச்சிக்கிட்டோ இல்லாமல் எப்போவுமே வந்து ஒரு மன நிம்மதியோடு ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பயணம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக பாதுகாப்பாக போயிட்டு வாங்க.